ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் எவ்ரிதிங் கோஸ் வெல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ல இருக்கக்கூடிய அடுத்த செஷன் தான் பார்க்க போறோம். அடுத்த செஷன் பார்த்தோம் அப்படின்னா, எத பத்தி பார்க்க போறோம்னா, ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் பத்தியான செஷன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ப்ரீவியஸா பார்த்தோம் அப்படின்னா, 3 வீடியோஸ் வந்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ் பத்தி போட்டிருப்போம். கண்டிப்பா அந்த வீடியோஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஷார்ட்கட் கீஸ்க்கான வீடியோஸ் போட்டிருப்போம். செகண்ட் அண்ட் தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் பத்தியான பேசிக்ஸ்க்கா இருக்கக்கூடிய கன்டென்ட் எல்லாமே போட்டிருப்போம். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ல ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் பத்தியான ஒரு கன்டென்ட் தான் வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். சரிங்களா? ஃபுல்லா அத பத்தியான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாவே வந்து இந்த ஒரு வீடியோல ஃபுல்லா கவரேஜஸ் பண்றேன். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா, கண்டிப்பா மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம கனிஷ்னா லாஜிக்ஸ் ஆப்க்கான கேஆர் லாஜிக்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணா கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணுங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் குடுத்துருக்கேன். சரிங்களா? அது மட்டும் இல்லாம, இப்ப எலைட் பாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, ஆஃபருமே போயிட்டுருக்கு. ஸோ மறக்காம யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நியூ இயர்க்கான ஆஃபருமே வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம, இப்ப நம்ம எலைட் பாஸ் வாங்குனோம் அப்படின்னா, பேங்க் எக்ஸாம்க்கு தேவையான பிலிம்ஸ் டூ மெயின்ஸ் வரையும் தேவையான அதாவது ஒரு ஜாப்க்குள்ள போற வரைக்கும் தேவையான சப்போர்ட் ஃபுல்லாவே வந்து நம்ம எலைட் பாஸ்ல வந்து கவர் ஆகுது. ஸோ மறக்காம யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா, ஆப்டிட்யூட், இங்கிலீஷ், ரீசனிங்கு, எல்லா பேங்கோட பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ், மார்க் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து கவரேஜஸ் ஆகும். ஸோ மறக்காம யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அவைல் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இப்ப ₹49க்கு பார்த்தோம் அப்படின்னா, 1 இயர் வேலிடிட்டிக்கு வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ மறக்காம யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல இதுல மந்த்லி மேகசின், மந்த்லி பூஸ்டர்ஸ்மே வந்து அவைலபிளா இருக்கு. அப்கமிங் வர எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம சேனலுக்கான டெலகிராம் குரூப்புமே வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் கன்டென்ட்க்கு தேவையான அப்டேட்ஸு, வேற ஏதாச்சும் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன், ரிசல்ட் எதுவா இருந்தாலும் அப் டு டேட்ல வந்து நம்ம டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ மறக்காம யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான கன்டென்ட்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ஹார்ட்வேர்னா என்ன? சாஃப்ட்வேர்னா என்னன்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஹார்ட்வேர் அப்படின்றது வேற, சாஃப்ட்வேர் அப்படின்றது வேற. ஹார்ட்வேர் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கம்ப்யூட்டருக்கு உள்ளேயும் இருக்கும். அதாவது இன்டர்னலாவும் இருக்கும். பிளஸ் வந்து எக்ஸ்டர்னலாவும் இருக்கும். ஓகேங்களா? அதாவது நம்ம கண்ணால பார்க்கவும் முடியும், தொடவும் முடியும். சரிங்களா? ஓகே. அத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஹார்ட்வேர்ன்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா. சாஃப்ட்வேர் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளால வந்து அத தொட்டு உணர முடியாது. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு ஒரு சோர்ஸா இருக்குமே தவிர, அத வந்து நம்ம கண்ணால இதுதான் அப்படின்றது சொல்லி உணர முடியாது. ஓகேங்களா? டான்ஜிபிளா இருக்காது. ஓகேங்களா? ஸோ அது வந்து சாஃப்ட்வேர்ன்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் காம்போனன்ட்ஸ் 2மே இருக்கும். அதாவது ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னா, அந்த கம்ப்யூட்டருக்குள்ள கம்ப்யூட்டர், லேப்டாப் எது எடுத்தாலுமே அவுட் சைட்லயுமே இருக்கும். ஓகேங்களா? வெளிய பார்த்தாலும் தெரியும், தொடவும் முடியும். அதே மாரி இன்சைட்லயும் உள்ளே கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கு உள்ளேயுமே வந்து ஒரு சில காம்போனன்ட்ஸ் இருக்கும். அந்த காம்போனன்ட்ஸ வந்து தொடவும் முடியும், பார்க்கவும் முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரியான காம்போனன்ட்ஸ் தான் வந்து நம்ம ஹார்ட்வேர்ன்னு சொல்லுவோம். எஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா, சிம்பிளா சொல்லணும்னா கீபோர்டு இருக்கு, மவுஸு, மானிட்டர் இது எல்லாமே வந்து நம்ம சிஸ்டத்துக்கு வெளிய வந்து நார்மலாவே பார்க்க முடியும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஒரு கம்ப்யூட்டரோட ஒரு ஹார்ட்வேர்க்கான எக்ஸாம்பிள். சிபியூ காமனா இருக்கிறது. பிளஸ் வந்து மதர் போர்ட் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த மதர் போர்ட் பார்த்தோம் அப்படின்னா, சிஸ்டத்துக்கு வந்து உள்ள இருக்கக்கூடிய ஒரு காம்போனன்ட்ஸ் தான் வந்து மதர் போர்ட் சிபியூக்குள்ள. ஸோ இந்த மதர் போர்ட் பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஹார்ட் மாரி சொல்லலாம். ஒரு ஹியூமனுக்கு எப்படி ஹார்ட் இம்பார்ட்டன்ட்டோ, அதே மாரி ஒரு கம்ப்யூட்டருக்கு பார்த்தோம் அப்படின்னா, மதர் போர்டு வந்து இம்பார்ட்டன்ட். அதே மாரி பார்த்தீங்கன்னா, RAM, SSD, ஹார்ட் டிஸ்க் எல்லாம் சொல்லும்போது ஹார்ட் டிரைவ் ஓகேங்களா? HDD இதெல்லாம் ஸ்டோரேஜ் டிவைஸ். பிளஸ் வந்து GPU அதாவது கிராபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிலது சிஸ்டத்துக்கு வெளியும் இருக்கும். ஒரு சிலது வந்து சிஸ்டத்துக்கு இன்சைட்ல மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஹார்ட்வேருக்கு ரிலேட்டடான ஒரு சில எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்புட் குடுக்கறதுக்கா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு அவுட்புட் அதாவது ஒரு இன்புட் குடுத்துருக்கேன். பிளஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னாலுமே, இந்த அவுட்புட் டிவைஸ் இது மூலியமா எடுக்கக்கூடியதா சரி, ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த ஸ்டோரேஜ், கம்யூனிகேஷன் பண்றது, பிளஸ் வந்து அந்த ஒரு இன்ஃபர்மேஷன வந்து ப்ராசஸ் பண்றதா இருந்தாலுமே, எல்லாமே இந்த ஹார்ட்வேர் மூலியமா தான் வந்து ரன் ஆகுறது. ஓகேங்களா? இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மேஜர் ஃபங்ஷன். இது இல்லாம வந்து இந்த ஹார்ட்வேர் இல்லாம இந்த கம்ப்யூட்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஹார்ட்வேர்ல பார்த்தோம் அப்படின்னா, என்னென்ன மாரியான டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, முன்ன சொன்ன மாரியே வந்து பார்த்தோம்னா, இன்டர்னல் ஹார்ட்வேர்ன்னு தனியா இருக்கு. எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர்ன்னு தனியா இருக்கு. ஓகேங்களா? இன்டர்னல் ஹார்ட்வேர் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கம்ப்யூட்டரோட இன்சைட் உள்ள இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ரன்னிங் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? கம்ப்யூட்டரோட ஒரு சிபியூக்குள்ள இல்ல ஒரு மானிட்டர் அதுக்குள்ள வந்து இன்சைட்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? அது வந்து ஹார்ட்வேர்ன்னு சொல்லுவாங்க. இப்ப சிஸ்டத்துக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மதர் போர்ட் இருக்கும், ஹார்ட் டிரைவ் இருக்கும், டிடிஆர் அதாவது RAM ஸ்லாட் எல்லாமே வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா
சிஸ்டத்துக்குள்ள வந்து இருக்கிறது. ஓகேங்களா. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்டின்னா, மதர் போர்டு, ப்ராசஸர் அதாவது இது அந்த i5 ஜெனரேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா. i7 ஜெனரேஷன் இந்த மாரி ஜெனரேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அது இருக்கக்கூடிய ப்ராசஸர், மதர் போர்டு, ரேம் தான் வந்து பிரைமரி மெமரி. ஓகேங்களா. ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து பவர் சப்ளை யூனிட். இதன் மூலியமா தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரன் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டைப் ஆஃப் வந்து ஒரு இன்டர்னல் ஹார்ட்வேர். இது வந்து முழுக்க முழுக்க பார்த்தோம் அப்டின்னா, ஒரு சிஸ்டத்துக்குள்ள இன்சைட்ல இருக்கக்கூடிய ஒரு காம்போனன்ட்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ இது வந்து சிஸ்டத்துக்கு வெளிய கிடையாது. இன்டர்னலா இருக்கக்கூடிய ஹார்ட்வேர்ன்றதுனால தான் இது பேரே பார்த்தோம் அப்டின்னா, இன்டர்னல் ஹார்ட்வேர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம் அப்டின்னா, எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர் பேர்லயே இருக்கு. எக்ஸ்டர்னல்னா வெளிய இருக்கக்கூடிய ஓகேங்களா. ஒரு கம்ப்யூட்டரோட கனெக்டட் டூ த கம்ப்யூட்டர் சிஸ்டம் எக்ஸ்டர்னலி வெளியவா வந்து கம்ப்யூட்டர்ல வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். என்னென்னன்னு பார்த்தோம் அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மானிட்டரா இருந்தாலும் சரி, கீபோர்ட் டைப் பண்றது, பிளஸ் வந்து பிரிண்டரு, ஸ்கேனரு இது எல்லாமே வந்து இதோட அவுட்புட் டிவைஸா குடுக்குவோம். ஓகேங்களா. ஸோ பிரிண்டர், ஸ்கேனர்லாம் பார்த்தோம்னா அவுட்புட் டிவைஸ்ல வரும். பட் வந்து எல்லாமே எதுக்கு ரிலேட்டடா வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டத்துல வந்து கனெக்ட் பண்ணி தான் நம்ம குடுக்க போறோம். ஓகேங்களா. அது வந்து எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேரா நம்ம வந்து யூஸ் பண்றது. கீபோர்டா இருந்தாலும் சரி, மானிட்டர் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்டின்னா, எக்ஸ்டர்னல் கீபோர்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா. ஜாய்ஸ்டிக், மானிட்டரு, பிரிண்டரு, மவுஸு, கீபோர்டு இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்டின்னா, எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர்க்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா. 2 ஒரு இன்டர்னல் ஹார்ட்வேர் இருக்கும், எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர். இன்டர்னல்னா உள்ள, எக்ஸ்டர்னல்னா வெளிய இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ். ஓகேங்களா. காம்போனன்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா மெயினா பார்த்தோம் அப்டின்னா மதர் போர்ட். முன்ன சொன்ன மாரி மதர் போர்ட் வந்து எதுக்கு ரிலேட்டடா நம்ம சொல்லலாம்னா, இப்ப ஹியூமனுக்கு இப்ப நமக்கு பார்த்தோம் அப்டின்னா, ஹார்ட் எப்படி முக்கியமோ, அதே மாரி கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கு பார்க்கும்போது மதர் போர்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. இதுல ஏதாச்சும் மைனர் ஃபால்ட் ஆனாலுமே வந்து டோட்டல் ஃபங்ஷன்ஸுமே வந்து நடக்காது. எப்படி ஹார்ட் நமக்கு நின்னுடுச்சுன்னா, ஒரு ஹியூமன் வந்து டெட். ஓகேங்களா. சேம் அதே மாரி மதர் போர்டுக்கு வந்து எந்த ஃபால்ட்டுமே ஆகாம இருக்கணும். சப்போஸ் ஏதாச்சும் ஃபால்ட் ஆச்சு அப்படின்னும்போது, உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே வந்து ஷட் ஆயிடும். ஓகேங்களா. எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ மதர் போர்ட் இஸ் எ சர்க்யூட் போர்ட் விச் இஸ் ஃபிக்ஸ்டு இன்சைட் த சிபியூ. சிபியூக்குள்ள வந்து இருக்கக்கூடிய ஒரு தான் வந்து இந்த மதர் போர்ட். ஓகேங்களா. இட் கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் எ கம்ப்யூட்டரிங் சிஸ்டம் விச் இன்டகிரேட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த எசென்ஷியல் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர். அதாவது முழுக்க முழுக்க ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய முக்காவாசி பார்ட்டிகிள்ஸ், முக்காவாசி காம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்டின்னா, மதர் போர்டோட தான் வந்து லிங்க் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட ஹார்ட் மாரி. பிளட் சர்க்குலேஷன்ஸ் ஃபுல்லா ஹார்ட்லருந்து போகும். சேம் அதே மாரி மதர் போர்டுலருந்து தான் வந்து எல்லா சப்ளைஸ், எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது வந்து எங்க ஃபிக்ஸ் ஆகும்னா சிபியூல. மதர் போர்ட் சர்வ்ஸ் அஸ் எ சிங்கிள் பிளாட்ஃபார்ம் டூ கனெக்ட் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர். எல்லா பார்ட்ஸ்க்குமே வந்து கனெக்ட் ஆயிருக்கிறது தான் வந்து இந்த மதர் போர்ட். எது எதுன்னு பார்த்தீங்கன்னா, சிபியூவா இருந்தாலும் சரி, மெமரி, ஹார்ட் டிரைவ், ஆப்டிகல் டிரைவ்ஸ், வீடியோ கார்ட்ஸ், சவுண்ட் கார்ட்ஸ் இல்ல அதர் போர்ட்ஸ் அதாவது நம்ம வெளியிருந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஈத்தர்நெட்டா இருந்தாலும் சரி, வேற ஏதாச்சும் வெளியிருந்து கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த போர்ட்ஸ் மூலியமா கனெக்ட் பண்ணக்கூடிய காம்போனன்ட்ஸ் எல்லாமே, எக்ஸ்பேன்ஷன் கார்ட்ஸ் டைரக்ட்லி அப்படி இல்லைன்னா வந்து வியா கேபிள்ஸ் மூலியமா கனெக்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல வந்து கனெக்ட் பண்ணி நம்ம எடுப்போம். இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, எதோட லிங்க் ஆயிருக்குன்னா, மதர் போர்டோட தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா லிங்க் ஆயிருக்கும். ஸோ, இந்த மதர் போர்ட என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேக் போன் ஆஃப் த கம்ப்யூட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. எது மதர் போர்ட வந்து பேக் போன் ஆஃப் எ கம்ப்யூட்டர்னுமே வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இதுதான் வந்து மதர் போர்டோட ஒரு இமேஜ். ஓகேங்களா. ஸோ இதில பார்த்தோம் அப்டின்னா, நம்ம நார்மலா தெரியும் ஸ்லாட்ஸ் எல்லாமே பேக் சைட்ல இருக்கும். ஓகேங்களா. ஸ்லாட்ஸ் இந்த ஒவ்வொரு ஸ்லாட்ஸுமே இருக்கும். ஓகேங்களா. ஈத்தர்நெட் ஸ்லாட்ஸா இருந்தாலும் சரி, நம்ம நார்மலா யூஸ் பண்ணுற யூஎஸ்பி ஸ்லாட்டு, இல்ல வந்து டிரைவ் நம்ம ஏதாச்சும் வால்யூம் டிரைவ் ஏதாவது போடும்போது அந்த ஓகேங்களா. ஸோ குடுத்துருக்காங்க பாருங்க. பிஎஸ்டி கீபோர்ட் அண்ட் மவுஸ். கீபோர்ட் அண்ட் மவுஸ்க்கான யூஎஸ்பி போர்ட்டுமே வந்து யூஸ் பண்ணுவோம். சீரியல் போர்ட்டு, பேரலல் போர்ட்டு, யூஎஸ்பி, ஈத்தர்நெட் இல்லைன்னா வந்து ஆடியோ ஜாக் யூஸ் பண்ணக்கூடிய இந்த போர்ட். ஓகேங்களா. பிளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சிஎம்ஓஎஸ் பேக்கப் பேட்டரி, அதுக்கப்புறம் பிசிஐ ஸ்லாட். ஓகேங்களா. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஐடிஇ கனெக்டர், டிராம் மெமரி ஸ்லாட்டு. இது வந்து 20 பின் இந்த ரேம்ல செட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாமே வந்து இது. ஓகேங்களா. இது பார்த்தோம் அப்படின்னா, 20 பின் ஏடிஎக்ஸ் பவர் கனெக்டர். அதுக்கப்புறம் சிபியூ ஃபேன் அண்ட் ஹீட் சிங்க் மவுண்டிங் பாயிண்ட்ஸ். இந்த இடத்துல வந்து மவுண்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, சிபியூவோட சாக்கெட். அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மதர் போர்ட். இதில தான் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு காம்போனன்ட்ஸுமே வந்து இதிலிருந்து தான் இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ள இன்புட் ஆவறதா இருந்தாலும் சரி, அவுட்புட் ஆவறதா இருந்தாலும் சரி, இதிலிருந்து தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா கனெக்ஷன் ஆயிருக்கிறது. அதனால தான் வந்து மதர் போர்ட் பேக் போன் ஆஃப் த கம்ப்யூட்டர்ன்னு சொல்லி சொல்லக்கூடியது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, மதர் போர்ட்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ். முன்ன வந்து இந்த இமேஜ்ல பார்த்தது வந்து இப்போ ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஒவ்வொன்னா பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சிபியூவோட சாக்கெட் இருக்கு.
ப்ளஸ் வந்து மெமரி சாக்கெட், மெமரி ஸ்லாட்ஸ் ஓகேங்களா. இந்த ஹார்ட் டிரைவ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ தி ஸ்லாட்ஸ் வந்து அலோவ் கனெக்டிங் மெமரி டிவைஸ் இன்டு இட். ஒரு நார்மலா இருக்கக்கூடிய ஹார்ட் டிரைவ், நம்ம வேற ஏதாச்சும் ஒரு ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய டிவைஸ் வந்து பண்ணக்கூடிய ஸ்லாட்ஸ் வந்து மெமரி ஸ்லாட்ஸ். அடுத்தது பார்த்தோம்னா ஸ்டோரேஜ் கனெக்டர்ஸ். முன்ன சொன்னது வந்து மெமரி ஸ்லாட்ஸ். இது வந்து பார்த்தோம்னா ஸ்டோரேஜ் கனெக்டர்ஸ் வரும்போது ஹார்ட் டிரைவ் லைக் ஹார்ட் டிரைவ்ஸ் இருக்கும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி. அடுத்தது ஆர்ஒஎம் ஸ்லாட்ஸ் ஓகேங்களா. அந்த ஸ்லாட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஒஎம் பயோஸ் டு கனெக்ட் ஓகேங்களா. பிஐஓஎஸ் என்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் இன்புட் அண்ட் அவுட்புட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிப் செட்டு, கூலிங் ஃபேன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சப்போஸ் சிஸ்டம் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும்போது ஓவரா ஹீட் ஆகும் ஓகேங்களா. அதை ஒரு குறிப்பிட்ட ஒரு டெம்பரேச்சருக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கே இருக்குது தான் வந்து இந்த கூலிங் ஃபேன்ஸ் இருக்கும். கூலிங் ஃபேன்ஸ் தட் மெயின்டைன் சூட்டபிள் இன்டர்னல் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர். ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த கூலிங் ஃபேன் ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பெரிபெரல் கனெக்டர், இன்னொன்று வந்து ஆடியோ கனெக்டர், ஆடியோ ஜாக் எல்லாமே வந்து இதில் கனெக்ட் ஆகிருக்கும். இதன் மூலிமா வந்து ஆடியோ இன்புட் ஆகிறது இருந்தாலும் சரி, அவுட்புட் டிவைஸ்க்கு வெளியே வரக்கூடிய எல்லாமே வந்து கனெக்ட் ஆகிருக்கிறது தான் இந்த ஆடியோ கனெக்டர். இன்னொன்று வந்து நெட்வொர்க், அதாவது இன்டர்நெட் ஈத்தர்நெட் போட்டு யூஸ் பண்ணுவோம். நார்மலாக வைஃபை யூஸ் பண்ணுவோம் வித்தவுட் ஒயர் இல்லாமல் ஓகேங்களா. வயர்டு நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் இல்லைனா வந்து வைஃபை டு ஆக்சஸ் த இன்டர்நெட், அதுக்கு யூஸ் பண்ணுறது அந்த நெட்வொர்க் கனெக்டர். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பவர் கனெக்டர். பவர் கனெக்டர் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கோசரம் யூஸ் பண்ணுறது தான் இந்த பவர் கனெக்டர். 2 பேசிக் இருக்கு. 24 பின் ஏடிஎக்ஸ் பவர் கனெக்டர் ஒன்று இருக்கு. அப்படி இல்லைன்னா 4 ஆர் 8 பின் சிபியு பவர் கனெக்டர்னு சொல்லிட்டு 2 பேசிக்கான பவர் கனெக்டர் வந்து இருக்கிறது ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம்னா பயாஸ், பிஐஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை இன்னொரு நேம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா யூஇஎஃப்ஐன்னு சொல்லுவாங்க. அதாவது பிஐஓஎஸ் என்னன்னா பேசிக் இன்புட் அண்ட் அவுட்புட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஆல்சோ நோன் அஸ், இது இன்னொரு நேம் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஇஎஃப்ஐ ஓகேங்களா. யூஇஎஃப்ஐக்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா யூனிஃபைடு எக்ஸ்டென்சிபிள் ஃபிர்ம்வேர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபிர்ம்வேர் தட் இனிஷியலைஸ் அண்ட் டெஸ்டஸ் ஹார்ட்வேர் டியூரிங் த பூட் ப்ராசஸ். நம்ம சிஸ்டத்தை பூட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து இது எல்லாமே இனிஷியலைஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணும். அந்த ஹார்ட்வேர்க்கான ப்ராசஸ் எல்லாமே செக் பண்ணும். ஸோ அதன் மூலிமா பார்த்தோம் அப்படின்னா இட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் ரன் டைம் சர்வீஸ் டு த ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் ப்ரோக்ராம் கொடுக்கக்கூடிய அந்த ரன் டைம் சர்வீஸுமே வந்து கொடுக்குறது தான் இந்த பயாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பேசிக் இன்புட் ஆர் அவுட்புட் சர்வீஸ். இதுக்கு இன்னொரு நேம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா யூஇஎஃப்ஐ, அதாவது யூனிஃபைடு எக்ஸ்டென்சிபிள் ஃபிர்ம்வேர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இது வந்து மதர் போர்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காம்போனன்ட்ஸாக இருக்கிறது ஓகேங்களா. ஸோ இதன் மூலிமா தான் வந்து எல்லாத்தையுமே வந்து கனெக்ட் ஆகிருக்கும் ஓகேங்களா, மதர் போர்டு மூலிமா தான். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாப்புலராக மதர் போர்டு வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனிஸோட நேம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டெல் கேள்விப்பட்டிருப்போங்க, ஆக்சஸ் கேள்விப்பட்டிருப்போம், ஏ ஓப்பன், அபிட்னு சொல்லுவாங்க, பயோஸ்டார், ஜிகா பைட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஐ, அதாவது மைக்ரோஸ்டார் இன்டர்நேஷனல் சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து மதர் போர்டை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு சில பாப்புலர் கம்பெனிஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜிபியூன்னு சொல்லுவாங்க. ஜிபியூ அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட். அதாவது கிராஃபிக்ஸ்னாவே அதே தெரியும். இப்போ இருக்கக்கூடிய அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கிராஃபிக்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய கலர்ஃபுல் இமேஜஸ்ல இருந்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஜிபியூ மூலியமா தான் வந்து ரன் ஆகுது. அதாவது கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் தட் அக்சலரேட்ஸ் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அண்ட் இமேஜ் ப்ராசஸிங். ஒரு இமேஜை கலர்ஃபுல்லாக காமிக்கிறதுக்கு வந்து கலர்ஃபுல்லாக காமிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை வீடியோ மற்றது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே கொண்டு வரதான் இந்த ஜிபியூ, கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட். ஜிபியூ ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் non-graphic computation such as neural networks and cryptocurrencies. இந்த GPU பார்த்தோம் அப்படின்னா ஒரிஜினலி டெவலப் டு ஸ்பீட் அப் த ரெண்டரிங் ஆஃப் 3D விஷுவல்ஸை வந்து இன்னும் அதிகமாக ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமாக ஸ்பீடப் கொண்டு வரதுக்கு அந்த தான் வந்து இந்த GPU, கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட் ஓகேங்களா. இதுதான் வந்து GPU ஓகேங்களா. இப்படிதான் இருக்கும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இந்த ஜிபியூல பார்த்தோம் அப்படின்னா அதோட ப்ராசஸ் எப்படி ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் வந்து பார்த்தோம், இமேஜ் எதுவாக இருந்தாலுமே அதை வந்து ஃபர்ஸ்ட் ஃபெச் பண்ணி எல்லாமே செக் பண்ணும்போது அதை வந்து டீகோட் பண்ண பார்க்கும். டீகோட் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ரிட்டர்ன் பேக்கில் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்ம எதிர்பார்த்த விஷயமா ஒன்று 3D விஷுவல்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த இமேஜ் வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு விஷுவலாக கொண்டு வரதுக்கு, கிராஃபிக்ஸாக கொண்டு வரதுக்கு தான் வந்து இந்த ஜிபியூ வந்து ரன் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஃபெச் பண்ணும், அப்புறம் டீகோட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பேக்காக வந்து ரைட்டிங் பேக்காக வந்து ரிட்டர்ன் கொடுக்கும் ஓகேங்களா. வித் குட் குவாலிட்டி கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணும்போது ஓகேங்களா. இந்த ஜிபியூ கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்லுவாங்க ஓகேங்களா, ஜிபியூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த ஜிபியூ மூலிமா என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கேமிங்கில் ஓகேங்களா. கேமிங்கில் தான் வந்து மெயினாக அதிகப்படியான இந்த ஜிபியூ வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் ப்ளஸ் வந்து அந்த ரன் டைம் வந்து
ஃபுல்லா பார்க்கும்போது ஒரு ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஓகேங்களா? அந்த 3டி விஷுவல்ஸ் ரியலிஸ்டிக்கா. கேமிங் இஸ் த மோஸ்ட் அதிகமா யூஸ் பண்றது. வைட்லி யூஸ்டு ஃபார் த ரியல் டைம் ரெண்டரிங் ஆஃப் ஹை ரெசல்யூஷன்ஸ் ஹெச்டி இதெல்லாம் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா, ஹை ரெசல்யூஷன்ஸ் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் கிராபிக்ஸ்க்கு வந்து யூஸ் பண்றது தான் வந்து இந்த ஜிபியு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து ஒவ்வொரு டைம் அதிகமாவறதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னா, இப்ப ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன அவதாரா இருந்தாலும் சரி, ஸோ ஒவ்வொன்னுத்துக்குமே வந்து அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ், அனிமேஷன் மூவிஸ், 3டி அனிமேஷன்ஸ், ஆ இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சிலதுக்கு எல்லாமே அவர் யூஸ் பண்றது இந்த ஜிபியு. அடுத்து பார்த்தோம்னா 3டி மாடலிங் பண்றதுக்குமே சிஏடி அண்ட் 3டி ரெண்டரிங் அப்ளிகேஷன்ஸ் ஃபுல்லி ரிப்ளை ஆன் ஜிபியூஸ் ஃபார் 3டி மாடல்ஸ். அடுத்தது ஏஐ அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சரி, மெஷின் லேர்னிங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஜிபியும் ரன் ஆயிட்டு இருக்கு. சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங், கிரிப்டோ கரன்சி மைனிங்க்கு ஓகேங்களா, சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங்னு சொல்லிட்டு ஒரு சில ப்ராசஸ் எல்லாமே அந்த அப்ளிகேஷன்ல எல்லாத்துக்குமே வந்து ஜிபியு வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா, கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்யூ. அதாவது பிஎஸ்யூ அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, பவர் சப்ளை யூனிட். ஒரு சிஸ்டம் ரன் ஆகணும் அப்படின்னா, அதுக்கு கண்டிப்பா வந்து பவர் சப்ளை இருக்கணும். ஓகேங்களா. ஒன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மானிட்டர் நம்ம யூஸ் பண்ணோம்னா, மானிட்டர் வந்து ஸ்ட்ரெய்ட்டா ஒரு பிளக்ல கனெக்ட் பண்ணியிருப்போம். இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா, சிபியூ ரன் ஆவறதுக்கு அத வந்து ஒரு பிளக்ல கனெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. நார்மலா ஒரு டெஸ்க்டாப் எல்லாமே யூஸ் பண்ணோம்னா தெரியும். ஓகேங்களா. 2 பிளக் வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஒண்ணு மானிட்டரோட பிளக், இன்னொன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, சிபியூவோட பிளக் வந்து ரன் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அந்த சிபியூவோட சாக்கெட் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடியது. இந்த சாக்கெட்டுமே வந்து யூஸ் பண்ணுவோம். இதுல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, பவர் சப்ளை வந்து வரும். இந்த பவர் சப்ளை வரும்போது தான் ஒவ்வொன்னா கனெக்ட் ஆயிட்டு இருக்கும் நமக்கு. இந்த பிஎஸ்யூ பவர் சப்ளை யூனிட் ஆல்சோ நோன் அஸ் பிஎஸ்யூ எசென்ஷியல் கம்போனன்ட் தான் வந்து மெயின் காம்போனன்ட். ஓகேங்களா. ஹார்ட்வேர்ல மெயின் காம்போனன்ட் இது. என்ன பர்ப்பஸ்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, கன்வெர்ட்டிங் ஏசி அல்டர்னேட்டிவ் கரண்ட்ட வந்து டிசியா கன்வெர்ட் பண்ணி குடுக்குறதோட மெயின் பர்ப்பஸா யூஸ் பண்றது தான் இந்த பிஎஸ்யூ பவர் சப்ளை யூனிட். ஓகேங்களா. அல்டர்னேட்டிங் கரண்ட் இன்டூ டைரக்ட் கனெக்டா குடுக்குறது. அண்ட் தென் சப்ளை வோல்டேஜ் டூ எவ்ரி காம்போனன்ட் கனெக்டட் டூ த சிஸ்டம். ஃபர்ஸ்ட் இதுல கனெக்ட் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் வந்து டைரக்ட் கரண்ட்டா இதன் மூலியமா நமக்கு உள்ள வரும். இதிலிருந்து தான் வந்து நமக்கு ஒவ்வொரு சோர்ஸஸ்க்குமே வந்து ரன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் கீபோர்ட், மவுஸ் வேற என்ன இருக்கோ, வேற என்னென்ன கனெக்ட் வந்து நம்ம சிபியூல கனெக்ட் பண்ணியிருக்கோமோ, அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, இந்த பவர் சப்ளை மூலியமா தான் வந்து ஒவ்வொரு காம்போனன்ட்டா வந்து லிங்க் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ பவர் சப்ளை டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் 110 to 115 or 220 to 230 வோல்ட் வரையுமே போகுது ஏசி to a stable low voltage DC that a computer can use and is rated by the number of watts it generates. ஓகேங்களா. அதாவது நம்ம எவ்வளோதான் வோல்டேஜ் அதிகமா இருந்தாலுமே நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் தான் வந்து அது தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா. அதுக்கேத்த மாரி அது குடுத்து, ஸோ மத்த எல்லாமே வந்து ரன் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸா வந்து இந்த பவர் சப்ளை கிட்டத்தட்ட வந்தீங்கன்னா, ஸ்டெபிலைசர் மாரி தான் கணக்கு. ஓகேங்களா. ஸோ வோல்டேஜ் எல்லாமே மெயின்டெயின் பண்ணி யார் யாருக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேத்த மாரியான பவர் சப்ளை வந்து குடுக்குறது தான் இந்த பிஎஸ்யூ பவர் சப்ளை யூனிட். ஓகேங்களா. இந்த பவர் சப்ளை யூனிட் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, நார்மலா என்ன சொன்னேன், அல்டர்னேட்டிவ் கரண்ட்ட வந்து டைரக்ட் கரண்ட்டா வந்து கன்வெர்ட் பண்ணி குடுக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, அல்டர்னேட்டிவ் கரண்ட் வோல்டேஜ் வந்து ஃபர்ஸ்ட் இன்புட்டா வரும். அத ரெக்டிஃபிகேஷன்னா அந்த அல்டர்னேட்டிங் கரண்ட் வோல்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, டைரக்ட் கரண்ட்டா வந்து சேஞ்ச் பண்ணும். ஓகேங்களா. அடுத்து அத வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணும். ஃபில்ட்ரேஷன்னா ஒண்ணும் இல்ல. ஒரு சில டைரக்ட் கரண்ட்லயே வந்து பார்த்தோம்னா, ஃப்ளக்சுவேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் இல்லாம ஒரே கோட்டா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குறிப்பிட்ட வோல்ட் 110 வோல்ட் வருது அப்படின்னா, அந்த 110 வோல்ட்டா வந்து ஃபுல்லா அதே கனெக்ஷன்ல வரும். இந்த மாரி 110 வரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா 150, 180 அப்புறம் 200 இந்த மாரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் இல்லாம ஒரே அ வோல்டேஜா வர்றதுக்கு ஓகேங்களா. அத ஃபில்டர் பண்ணும். அது ஸ்விட்சிங், டிரான்ஸ்ஃபார்மேஷன் அண்ட் ஐசோலேஷன். அதாவது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கீப்ஸ் ஐசோலேஷன்ஸ் பிட்வீன் இன்புட் அண்ட் அவுட்புட் டூ இம்ப்ரூவ் சேஃப்டி. உள்ள வரக்கூடிய கரண்ட்டா இருந்தாலும் சரி, வெளிய போகக்கூடிய அந்த சப்ளை எல்லாமே வந்து ஒரே இதா கொண்டு போறதுக்கு. டிரான்ஸ்ஃபார்மேஷன் அண்ட் ஐசோலேஷன், ரெக்டிஃபிகேஷன் அண்ட் ஃபில்ட்ரேஷன் அகைன் மறுபடியும் திருப்பி அந்த ப்ராசஸ் நடக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, வோல்டேஜ வந்து மறுபடியும் ரெகுலேட் பண்ணும் ஒரே அளவா. பிளஸ் வந்து அத வந்து அதன் மூலியமா அவுட்புட் குடுத்துட்டு, புரொடெக்ஷன் மெக்கானிசம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் பிஎஸ்யூ பார்த்தோம் அப்படின்னா, புரொடெக்ட் த சிஸ்டம் ஃப்ரம் ஓவர் வோல்டேஜ், ஷார்ட் சர்க்யூட், இன்னொன்னு தெர்மல் புரொடெக்ஷன். இந்த ஒரு சில ஹை சர்க்யூட் பாஸ் ஆச்சுன்னா, சிஸ்டம் தாங்காம பிளாஸ்ட் இந்த மாரி ஆகுறது. இன்னொன்னு வந்து உள்ள ஏதாச்சும் ஃபால்ட் ஆகும். இல்ல உள்ளேயே வந்து இந்த நெருப்பு புகைஞ்சிரும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாரியான இதெல்லாம் இல்லாம புரொடெக்ட் பண்றதுக்கு தான் வந்து இந்த புரொடெக்ஷன் மெக்கானிசம். கடைசியா பார்த்தீங்கன்னா கூலிங். கூலிங் எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓவரா ஹீட் ஆச்சு அப்படின்னா, ஓவர் ஹீட்டிங்க வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் வந்து இந்த கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுவுமே வந்து இதுல லாஸ்ட்டா இருக்கக்கூடிய ப்ராசஸ். இது ஃபுல்லாவே வந்து இந்த பவர் சப்ளை யூனிட்ல நடக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இவ்வளோ ஃபுல்லா பார்த்தது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்த்தோம்னா, ஹார்ட்வேர்க்கு என்னென்ன தேவையோ அது ஃபுல்லாவே பார்த்துட்டோம். ஓகேங்களா.
ஹார்ட்வேர்ல என்னென்ன ப்ராசஸ் இருக்கு, மெயினா அதுல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ், அதனுடைய யூசேஜ், அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது பார்த்தோம் அப்டின்னா, சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் அப்டின்றது என்னன்னு பார்த்தோம் அப்டின்னா, ஒரு செட் ஆஃப் புரோகிராம்ஸ் குடுத்திருப்போம். விச் இஸ் டிசைன்ட் டு பெர்ஃபார்ம் எ வெல் டிஃபைன்ட் ஃபங்ஷன். எ புரோகிராம் இஸ் எ சீக்வென்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரிட்டர்ன் டு சால்வ் எ பர்ட்டிகுலர் ப்ராப்ளம். ஒரு குறிப்பிட்ட ப்ராப்ளம் எனக்கு வந்து ஒரு சொல்யூஷன் ஒரு ப்ராப்ளம் ஒண்ணு இருக்கு. அந்த ப்ராப்ளத்த வந்து நான் ரெக்டிஃபை பண்றதுக்கு, அத சால்வ் பண்றதுக்கு வந்து நான் யூஸ் பண்ண ஒரு விஷயம் தான் வந்து இந்த சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர நான் ஜெனரேட் பண்ணணும் அப்டின்னா, ஒரு குறிப்பிட்ட கிரைட்டீரியா வச்சிருப்பேன். அதாவது எனக்கு இந்த மாரி இருக்கணும். ஆனா இந்த இன்னொரு செட் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா பாசிட்டிவ் சைடுமே இருக்கும், நெகட்டிவ் சைடுமே இருக்கும். எனக்கு அந்த பாசிட்டிவ் சைடுல இருக்கக்கூடிய ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா, அதே மாரி நெகட்டிவ் சைட்லயுமே வந்து 3 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா, எனக்கு இந்த நெகட்டிவ் சைடு வேணாம். அந்த பாசிட்டிவ் சைடு மட்டுமே இருக்கணும்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இல்ல ஒரு ஆப் அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட கோடிங் யூஸ் பண்ணுவோம். இது இல்லைன்னா இது. ஆ இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? எனக்கு இது வரலையா, எனக்கு 5 கிரேட்டர் தென் 6 ஒரு கண்டிஷன்ஸ் குடுப்போம். அந்த கண்டிஷன் இல்லைன்னா, எனக்கு வந்து வேற ஒரு ஆப்ஷன் வரணும் அப்படின்ற மாரியான ஒரு குறிப்பிட்ட ஒரு புரோகிராம் குடுத்திருப்போம். அத வந்து எனக்கு தேவையான ஒரு ப்ராப்ளத்து மூலியமா கொண்டு வரக்கூடிய ஒரு செட் ஆஃப் புரோகிராம்ஸ் தான். ஓகேங்களா? அத கிரியேட் பண்றது தான் வந்து இந்த சாஃப்ட்வேர்ன்னு சொல்லுவாங்க. இந்த சாஃப்ட்வேர்ல பார்த்தோம் அப்படின்னா, 4 டைப்பா இருக்கு. அதாவது சிஸ்டம் சாஃப்ட்வேர்ன்னு ஒண்ணு இருக்கு. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், யுட்டிலிட்டி சாஃப்ட்வேர், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ன்னு சொல்லிட்டு மொத்தம் 4 டைப்பா இருக்கு. இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர்ல பார்த்தோம் அப்டின்னா, ஓஎஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம், லாங்குவேஜ் ப்ராசஸர், டிவைஸ் டிரைவர்ன்னு சொல்லிட்டு மொத்தம் 3 டைப்பா இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இது ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்டின்னா, சிஸ்டம் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா என்ன? சிஸ்டத்துக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் தான் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது சிம்பிளா பார்த்தோம் அப்டின்னா, ஒரு கலெக்ஷன் ஆஃப் புரோகிராம் டிசைன்ட் டூ ஆப்பரேட், கண்ட்ரோல் அண்ட் எக்ஸ்டெண்ட் த ப்ராசஸிங் கேப்பபிலிட்டீஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் இட்செல்ஃப். நார்மலா ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. ஓகேங்களா? அந்த கம்ப்யூட்டரோட நான் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 8 ஜிபி ரேம் ஃபோன் யூஸ் பண்ற மாரி தான். ரேம் வந்து எனக்கு கம்மியா இருக்கு. இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்டின்னா, நான் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 16 ஜிபி ரேமா வந்து நான் வந்து போட்டு இன்னும் அந்த கம்ப்யூட்டரோட ஒரு டியூரபிலிட்டிய வந்து ஸ்பீட வந்து நான் என்னால எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதோட கேப்பபிலிட்டீஸ் கம்ப்யூட்டரோட கேப்பபிலிட்டீஸ் வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். இல்லையா? ஓஎஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11 வந்து ஆட்டோமேட்டிக்கா இப்ப வந்து விண்டோஸ் 10 வந்து குளோஸ் பண்ண போறாங்க. விண்டோஸ் 10 குளோஸ் பண்ணிட்டு விண்டோஸ் 11 தான் வந்து இதுக்கப்புறம் ஃபுல்லா ஆப்பரேட் ஆகணும் அப்படின்ற மாரியான கண்டிஷன்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? அதாவது இதனுடைய சப்போர்ட் வந்து ஃபுல்லா குளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த விண்டோஸ் 11 தானே இப்ப ரன் ஆகுது. ஸோ அதுக்கான அப்டேட்ஸ், அதுக்கான அடுத்த அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்டின்னா, சிஸ்டம் சாஃப்ட்வேர்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஓஎஸ் அதாவது ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. கம்பைல் இன்டர்பிரிட்டர், அசெம்பிளர் அதாவது நார்மலா இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர்க்கான அடுத்த அப்டேட். அத ஆப்பரேட் பண்றதுக்கான அடுத்த அப்டேட் ஏதாச்சும் ஒரு அப்டேஷன் குடுத்துட்டு, ஒரு சில கண்ட்ரோல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸா இருந்த கண்ட்ரோல ரிமூவ் பண்ணி, புதுசா வேற ஒரு கண்ட்ரோலுமே வந்து குடுத்துருக்கலாம். இல்ல அதனுடைய ப்ராசஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்டின்னா, சிஸ்டம் சாஃப்ட்வேர் கீழ வந்து வரக்கூடியது. ஓகேங்களா? சிஸ்டம் சாஃப்ட்வேர்க்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் இருக்கும், iOS, Linux இல்ல ஆண்ட்ராய்ட்ல இருக்கக்கூடிய அந்த வெர்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா, அந்த கம்ப்யூட்டர் இட்செல்ஃப் அது கம்ப்யூட்டருக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு சில ப்ராசஸ் புரோகிராம வந்து சேஞ்ச் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்றது தான் வந்து இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஓகேங்களா? செகண்ட் பார்த்தோம் அப்டின்னா, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இப்ப நார்மலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேம் அப்ளிகேஷனா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம பேமெண்ட் பண்ணக்கூடிய Paytm, ஃபோன்பே எதுவா இருந்தாலுமே அது எல்லாமே வந்து பார்த்தோம்னா, ஒரு சில அப்ளிகேஷன் ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கான சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்டின்னா, பேரோல் ஆன சாஃப்ட்வேர். பேரோலுக்கான சாஃப்ட்வேர்னா, இப்போ வந்து ஒரு பிரைவேட் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கான பேரோல் வந்து பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் வந்து அவங்களுக்கான டிசிக்னேஷன்ஸ்க்கு வந்து ஏத்த மாரி அவங்க வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான சாஃப்ட்வேர் தான் வந்து பேரோல் சாஃப்ட்வேர். ஸ்டூடண்ட்க்கான ரெக்கார்ட் சாஃப்ட்வேர், இன்வென்டரி மேனேஜ்மென்ட் சாஃப்ட்வேர். இந்த இன்வென்டரி மேனேஜ்மென்ட் பார்த்தோம் அப்டின்னா, நார்மலா பார்த்தோம் அப்டின்னா, ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் Amazon இல்ல Flipkart எடுத்தீங்க அப்டின்னா, இதுல இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? 5 டூ 6 ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான இன்வென்டரி மேனேஜ்மென்ட்னா, இந்த ப்ராடக்ட்ஸ்க்கான இப்ப சப்போஸ் இதுக்கு கம்மியா போச்சு அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான பாப்பப் வந்து அந்த ஓனருக்கு போற மாரி. ஓகேங்களா? அதுக்கான இன்வென்டரி அதாவது அது இன்வென்டரிய வந்து மேனேஜ் பண்றதுக்கான ஒரு சாஃப்ட்வேர். இன்கம் டாக்ஸ் சாஃப்ட்வேர், ரயில்வே ரிசர்வேஷன் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரயில்வே ஆப்பா இருந்தாலும் சரி, இல்ல ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்றதுலருந்து எல்லாமே பார்த்தோம் அப்டின்னா, ஒரு சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, எம்எஸ் ஆஃபீஸ். சூட் சாஃப்ட்வேர், வேர்டு, எக்ஸெல், பவர் பாயிண்ட் இது எல்லாமே வந்து ஒரு சில அப்ளிகேஷனுக்கு ரிலேட்டடான சாஃப்ட்வேர்ஸ். ஓகேங்களா? இந்த சாஃப்ட்வேர்லாம் இண்டிவிஜுவலா இருக்கக்கூடியது. ஓகேங்களா? அது வந்து சாட்டிஸ்ஃபை எ பர்ட்டிகுலர் நீட் ஒருவருடைய அ ஒரு தேவைய வந்து பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் வந்து இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஓகேங்களா?
இதுக்கான டைப் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெப் ப்ரௌசரு, வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர், கிராபிக்ஸ்க்கான சாஃப்ட்வேரு, ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கான சாஃப்ட்வேர், மேனேஜ்மென்ட் சாஃப்ட்வேர், பிரசன்டேஷன், டேட்டாபேஸ், கேமிங் சாஃப்ட்வேர்ன்னு சொல்லிட்டு, நமக்கு தேவையான தேவை பர்ப்பஸுக்கோசரம் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் மூலியமா கிரியேட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்டின்னா, இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் கீழ தான் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்டின்னா, யுட்டிலிட்டி சாஃப்ட்வேர். யுட்டிலிட்டி அப்டின்றது என்னன்னு பார்த்தோம் அப்டின்னா, ஃபைல் கம்ப்ரஷன் இல்லனா எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஆனா ஜிப் ஃபைல்ல இருக்கும். வின்சிப், வின்ரார்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த ஜிப் ஃபைல்ல இருக்கிறத வந்து பார்த்தோம் அப்டின்னா, எல்லாமே கம்ப்ரஸ் பண்ணி ஒரே ஃபைல்ல இருக்கும். அதுலருந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ஷனும் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா, ஒரு யுட்டிலிட்டி நம்ம பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு யுட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ன்னு சொல்லுவாங்க. பேக்கப் இல்லைன்னா ரெக்கவரி பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ். டிஸ்க் கிளீனப் அண்ட் ஆப்டிமைசேஷன். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, சிசி கிளீனர், டிஸ்க் கிளீனப் இப்ப வந்து ஃபுல்லா ஸ்டோரேஜ் அதிகமாயிடுச்சு. அதுல இருக்கக்கூடிய கேட்சி ஃபைல்ஸா இருந்தாலும் சரி, அதுல இருக்கக்கூடிய அன்வான்டட் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து கிளீன் பண்றதுக்கோசரம் கொண்டு வரது தான் வந்து இந்த யுட்டிலிட்டி சாஃப்ட்வேர். இதுல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேரு, ஃபைல் மேனேஜ் பண்றதுக்கோசரம், அதாவது ஃபைல் மேனேஜ் நம்ம ஸ்டோர் பண்ணியிருப்போம். அதுக்கு தேவையான தேவை இல்லாத ஃபைல்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்றதுக்கோசரம், டிஸ்க் மேனேஜ்மென்ட், பேக்கப் யுட்டிலிட்டீஸ், கம்ப்ரஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ், இந்த ஜிப் ஃபைல்ஸ கம்ப்ரஸ் பண்றது, டேட்டா ரெக்கவரி அதாவது பேக்கப் எடுத்து வைக்கிற டூல்ஸ், சிஸ்டத்த மானிட்டரிங் பண்றதுக்கும், டிஸ்க் ஸ்கேனிங் இல்ல செக்கிங், அன்இன்ஸ்டாலர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில யுட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் யுட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ஸ்க்கான டைப். ஓகேங்களா? இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம்னா, யுட்டிலிட்டி சாஃப்ட்வேர். அடுத்தது பார்த்தோம் அப்டின்னா, லாஸ்ட்டா பார்த்தோம் அப்டின்னா, ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஓப்பன் சோர்ஸ்னா பேர்லயே இருக்கு. ஃப்ரீயா இருக்கக்கூடிய நமக்கு யுட்டிலைஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு சில சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் விச் யூஸ் சோர்ஸ் கோட் இஸ் ஃப்ரீலி டிஸ்ட்ரிபியூட்டட் வித் த லைசென்ஸ் டூ ஸ்டடி. படிக்கிறதுக்கா இருந்தாலும் சரி, சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்தர் டிஸ்ட்ரிபியூட்டட் டூ எனிஒன் ஃபார் எனி பர்ப்பஸ். ஏதோ ஒரு பர்ப்பஸ்க்கு நான் அதன் மூலியமா யூஸ் பண்ணி நான் வேற ஒண்ணு புதுசா கண்டுபிடிச்சு அத வந்து பப்ளிஷ் பண்ணாலுமே, ஒரு பர்ப்பஸ்க்கு பப்ளிஷ் பண்ணாலுமே, அத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்டின்னு பார்த்தோம்னா, ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தோம் அப்டின்னா, MySQL, Apache சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன், WordPress சொல்லிட்டு ஒரு சிலது எல்லாம் Ubuntu, Java இதெல்லாமே வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸா இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதன் மூலியமா யூஸ் பண்ணி நான் படிக்கிறதுக்கா இருந்தாலும் சரி, இல்ல அத சேஞ்ச் பண்ணி நான் ஒரு ஃபர்தரா வேற யாருக்காச்சும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒரு நியூ ப்ராடக்ட்டா குடுத்தாலுமே, வேற ஒரு பர்ப்பஸ் குடுத்தாலுமே, அது எல்லாமே வந்து பார்த்தோம்னா, ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்க்கான ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸ் தான் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ என்னென்ன பார்த்துக்கிருக்கோம் அப்டின்னு பார்த்தோம்னா, ஓவராலா ஹார்ட்வேர்ல என்னென்ன இருக்கும்? ஓகேங்களா? அதனுடைய டைப்ஸ் பார்த்திருக்கோம். டைப்ஸ்ல அதுல இருக்கக்கூடிய மதர் போர்டு, ஒரு சில காம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபுல்லா பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்டின்னா, சாஃப்ட்வேர் பத்தி பார்த்திருக்கோம். சாஃப்ட்வேர்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு? என்னென்ன பர்ப்பஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்? 4 டைப்ஸ் பார்த்தோம். 4 டைப்ஸ்ல அது ஒவ்வொரு டைப்ஸ்க்கான சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ ஹார்ட்வேர்னா என்ன? சாஃப்ட்வேர் என்னன்னு சொல்லி புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஃபார் மோர் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வீடியோஸ்க்கும் ப்ளஸ் வந்து அப்கமிங் வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்கமிங் எக்ஸாம்ஸ் கண்டிப்பா நம்ம கிளியர் பண்ணுவோம். நம்பிக்கையோட ட்ரை பண்ணிட்டே இருப்போம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ்ல குடுங்க. தேங்க் யூ. பை பை.